அறுந்து போனதால் வாசலில் மூலையில் விடப்பட்டிருந்த என்னுடைய செருப்பு என்னை பார்த்து நன்றி கெட்டவன் என்றது. ஏன் இந்த கோபம் என்றேன். பிறகென்ன, என்னை காலில் போட்டுக்கொண்டு கல்லில் மிதித்தாய், முள்ளில் மிதித்தாய், சகதியில் மிதித்தாய், சேற்றில் மிதித்தாய், எத்தனையெல்லாம் படுத்தினாய், நெருப்பில் மிதித்தாய், நீரில் மிதித்தாய், இவைகளிலிருந்தெல்லாம் உன் பாதங்களை பாதுகாக்க நான் பாடுபட்டிருக்கிறேன் இல்லையா? இப்படி என்னை மூலையில் கடாசியிருக்கிறாயே என்றது. பயன்படுத்த இயலாத நிலையில் உள்ள உன்னை என் பாதங்களில் பொருத்திக் கொள்வது எப்படி? கொஞ்சம் சிந்தித்துப்பார் என்றேன் நான். எத்தனையோ விழாக்களுக்கு, எத்தனையோ மேடைகளுக்கு நீ நடந்து செல்லும்போது நான் நினைத்திருந்தால் அருந்து விழுந்து உன்னை அவமானப்படுத்தி இருக்கலாம். அப்போது உன்னால் என்னை திட்டியிருக்க முடியுமே தவிர ஒட்டியிருக்க முடியாது. அப்போதெல்லாம் உன் மானத்தை காப்பாற்றிய என்னை இப்போது இங்கே மூலையில் வைத்து விட்டாயே. இன்னும் சில நாட்களில் என்னை நீ மறந்தே போவாய். மரணத்தை விட கொடுமையானது எது தெரியுமா? மறக்கப்படுவது. மனிதனான உனக்கு இது ஏன் புரியவில்லை என்றது. திணறிப்போன நான், என்னதான் செய்யச் சொல்லுகிறாய் என்னை என்றேன். எனக்காக ஒன்று மட்டும் செய், நான் பிறவி பெரும் பயன் அடைவேன் என்றது. என்ன என்று கேட்டேன். நன்றிக்கு நாயாம், பொறுமைக்கு பூமியாம், இப்படித்தானே இத்தனை நாட்களும் எல்லோரும் சொல்கிறீர்கள். இனிமேலாவது நீ சொல்ல ஆரம்பி. நன்றிக்கும் பொறுமைக்கும் இரண்டுக்கும் சேர்த்து செருப்பு என்று. அந்த பெருமை எனக்கு போதும் என்றது. சரி என்றேன். சந்தோஷத்தில் சதிராடி மௌனமானது என் செருப்பு. செருப்பால் அடிப்பதை கேள்விப்பட்டிருக்கிறேன். செருப்பே அடித்ததால் வந்த ஞானம் இது எனக்கு. என்றும் அன்புடன் உங்கள் ஆர். ஜெகநாதன் சிறுமுகை. நன்றி, வணக்கம்.